மனிதன் செய்யக்கூடிய அத்தனை கர்மங்களும் அவன் பேசக்கூடிய வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுகின்றன. அவனுடைய செயல்களுக்கும் வார்த்தைகளுக்கும் விசாரணை இருக்கிறது. அந்த விசாரணையின் பொழுது மனிதன் பதில் சொல்ல நிர்பந்திக்கப்படுவான். நாம் எந்த கர்மத்தை செய்வதாக இருந்தாலும், நான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப இந்த கர்மத்தை செய்கிறேனா, இந்த வார்த்தையை பேசுகிறேனா, அவன் ஏன் எதற்கு என்று கேட்டால் என்னால் பதில் சொல்லிக்கொள்ள முடியுமா என்பதை யோசித்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கர்மங்களையும் பேச்சுக்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில மனிதர்களுடைய துஆக்களை எந்த மறுப்பும் இல்லாமல் அங்கீகரித்து விடுகிறான். அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட செயல்களுக்குரியவன் என்பதை கூட அல்லாஹு தஆலா பார்க்காமல் அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்து விடுவான். அப்படிப்பட்ட துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவர்தான் அநீதி இழைக்கப்பட்டவர், அநியாயம் செய்யப்பட்டவர். அநியாயம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் அவன் செயல்களால் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், அவன் ஈமானே இல்லாத ஒருவனாக இருந்தாலும், அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் அவன் அல்லாஹ்விடத்தில் நாவினாலேயோ கல்பினாலேயோ ஒன்றை கேட்டுவிட்டால் அதை எப்படியே அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுத்து விடுவான். வத்தகி தஅவத்தல் மظ்லூம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளுக்கு தளபதிகளை நியமித்து அல்லது ஊர்களுக்கு கவர்னர்களை நியமித்து அனுப்பும் பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில வசியத்துகளை செய்வார்கள். அவற்றில் ஒன்று வத்தகி தஅவத்தல் மظ்லூம், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய பத்ஆவிலிருந்து நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவர்களுடைய பத்ஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்க மாட்டாது. அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்து விடுவான். வசியத்தாக மக்களுக்கு சொல்லி அனுப்பி வைப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அநியாயம் என்பது மிக பயங்கரமான, மிக பொல்லாத பாவங்களில் ஒன்றாக இஸ்லாம் அதை பார்க்கிறது. மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களில் சில காரியங்கள், சில அநியாயங்கள் அவனுடைய உடல் சம்பந்தப்பட்டது. உடலுக்கு வலியை ஏற்படுத்தக்கூடிய அநியாயங்கள், இவையும் அநியாயம்தான். இன்னும் சில அநியாயங்கள் மானத்துடன் சம்பந்தப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மானத்துக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், அவனுடைய மரியாதை இருக்கிறது, அவனுடைய சுய கௌரவம் இருக்கிறது, அவனுடைய மானத்தை போக்கக்கூடிய விதத்தில் செய்யப்படக்கூடிய அநியாயங்கள், இதுவும் அநியாயத்தில் சேரும். அதுபோல் மூன்றாவது, அவனுடைய சொத்துக்கள், செல்வம், பணம், இதற்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்கள். இந்த மூன்று வகையில் எந்த வகையான அநியாயம் செய்யப்பட்டாலும் அவன் அநீதிக்குள்ளானவன். அவனுடைய துஆக்களை அல்லாஹு தஆலா மறுக்காமல் அங்கீகரிக்கிறான். அன்பான சகோதரர்களே, பொருள் சம்பந்தமாக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களில் ஒன்றுதான் பிறருக்கு சொந்தமான சொத்துக்களை அபகரித்து கொள்வது, அநியாயமாக எடுத்துக்கொள்வது. மற்றவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அல்லது ஏதோ ஒரு வகையில் தனக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடிய பொருட்களை, நிலங்களை, கட்டடங்களை இன்னொருவர்
எந்த உரிமையும் இல்லாமல் தனக்கு சொந்தமாக ஆக்கிக்கொள்வது. இதை ஹதீஸ்கள் வன்மையாக கண்டித்திருக்கின்றன. கஸ்ப் என்று இதற்கு அரபியில் சொல்லப்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இக்ததஅ மால இம்ரிஇன் முஸ்லிமின் பியமீனி, ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு சொத்துக்கு உரிமை கோரும் பொழுது தனக்குரிய சொத்து என்று அதை உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஆதாரமும் தன்னுடைய கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது ஹாக்கிமுக்கு முன்னால் சத்தியம் செய்து இது என்னுடைய பொருள் என்று சத்தியம் செய்து அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை இஸ்லாத்தில் இருக்கிறது. இதை யாராவது துஷ்பிரயோகம் செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னொரு மனிதனுக்கு சொந்தமான ஒரு பொருளை ஹாக்கிமுக்கு முன்னால், நீதிபதிக்கு முன்னால் சத்தியம் செய்து அந்த பொய்யான சத்தியத்தின் ஊடாக தனக்கு சொந்தமானதாக ஆக்கிக் கொள்வான் என்றிருந்தால் அவுஜபல்லாஹு லஹுல் ஜன்ன அவுஜபல்லாஹு லஹு அன்னார் வஹர்ரம அலைஹில் ஜன்னா, அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி நரகத்தை வாஜிபாக்கி விடுவான். அவ்வளவு பெரும் குற்றம் பிறருக்கு சொந்தமான ஒரு பொருளை தன்வசமாக்கிக் கொள்வது ஹாக்கிமுக்கு முன்னால் சத்தியம் செய்வதனூடாக. ஒரு சஹாபி கேட்கிறார்கள், வலவ் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாருமா? சொன்னார்கள், ஆம், வலவ் கதீபம் மின் அராக், அது ஒரு அராக் மரத்தின் குச்சியாக இருந்தாலும் சரி. இப்படிப்பட்ட பெருமதி இல்லாத ஒரு மிஸ்வாக்குக்கு பெரும்பாலும் வழக்கு பேச வேண்டி வருவதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு குச்சிக்காக இருந்தாலும் சரி, அவர் இன்னொருவருக்கு சொந்தமானதாக இருந்தால் அதை அபகரிப்பான் என்றிருந்தால் அவனுக்கும் இதே தண்டனை தான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எப்படி மதிப்பு கொடுத்திருக்கிறானோ அவனுக்கு சொந்தமான ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹு தஆலா மதிப்பை கொடுத்திருக்கிறான். இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் அஹத ஷிப்ரம் மினல் அர்த், பூமியில் ஒரு சான் அளவு நிலத்தை யாராவது ஒருவர் அநியாயமாக, இன்னொருவருக்கு சொந்தமானது, அநியாயமாக அதை தன்வசமாக்கி கொண்டால், தனக்கு சொந்தமாக்கி கொண்டால், துவிகஹு மின் சப்இ அரதீன், கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அந்த நிலத்தின் கீழால் இருக்கக்கூடிய 7 நிலங்களையும் சேர்த்து மாலையாக ஆக்கி அவனுக்கு அணிவிப்பான். இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஹுசிஃப பிஹி யௌமல் கியாமா இலா சப்இ அரதீன், அவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்ட அந்த நிலத்துக்குள் அல்லாஹு தஆலா 7 நிலங்களுக்குள்ளே வரைக்கும் அவனை சுழி வாங்குவான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதர் பிறருக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தால் லக்கி அல்லாஹ தஆலா வஹுவ அலைஹி கத்பான், கியாமத்துடைய நாளில் மஹ்ஷரில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவன் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொண்ட நிலையில் அவனை சந்திப்பான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொன்னார்கள், மன் அஹத அர்தன் பிகைரி ஹக்கின், தனக்கு உரிமை இல்லாமல் இன்னொருவருக்கு சொந்தமான நிலத்தை யாராவது தனக்கு எடுத்துக்கொண்டால், தனக்கு சொந்தமாக்கி கொண்டால், குல்லிஃப ஐயஹ்மில துராபஹா இலல் மஹ்ஷர், அந்த நிலத்திலுள்ள அந்த இடத்திலுள்ள அவ்வளவு மண்ணையும் மஹ்ஷருக்கு நீ சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அவனுக்கு கட்டாயப்படுத்தி விடுவான். இது ஒரு பொழுதும் அவனால் செய்ய முடியாத ஒன்று. இவ்வளவு கடினமான எச்சரிக்கை செய்தார்கள். மனிதர்களுடைய நிலங்களை, இடங்களை அபகரிப்பு செய்வதற்கு, உரிமை இல்லாமல் இன்னொருவர் சொந்தமாக்கி கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே,
தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி, தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி, அல்லது மனிதர்களுடைய பலகீனத்தை பயன்படுத்தி பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை சர்வசாதாரணமாக நாம் பஜார்களிலும் ஊர்களிலும் பார்க்கிறோம். பிறருக்கு சொந்தமான நிலங்கள், பிறருக்கு சொந்தமான இடங்களுடைய உறுதிகளை மாற்றி, பேர்களை மாற்றி எத்தனையோ பேர்கள் அந்த இடங்களுக்கு, கட்டடங்களுக்கு சொந்தம் கொண்டாடுகிற இந்த பயங்கரமான பாவத்தில் சிக்கியிருக்கிற நிலையை பார்க்கிறோம். மார்க்கம் எல்லா பாவங்களுக்கும் சாபமிடவில்லை. சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு மட்டும்தான் சாபம் வந்திருக்கிறது. எந்தெந்த பாவங்களுக்கு சாபமிடப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் பெரும் பாவங்களில் உள்ளது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். சிறு பாவங்களுக்கு சாபம் வரமாட்டாது. பெரும் பாவங்களிலும் ஆபத்தான மிக மோசமான பாவங்களுக்கு தான் அல்லாஹு தஆலா லானத் செய்திருக்கிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லானத் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சாபமிட்டிருக்கக்கூடிய பாவங்களில் ஒன்றுதான் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், பூமியின் அடையாளங்களை யார் மாற்றுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். பூமியின் அடையாளங்கள் என்று வரும் பொழுது அது வேலிகளாக இருக்கலாம், அல்லது பூமியை ஒருவருடைய நிலத்திலிருந்து இன்னொருவருடைய நிலத்தை பிரிப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதைக்கப்படக்கூடிய கற்களாக இருக்கலாம், அல்லது தாள்களில் பதிவு செய்யக்கூடிய பதிவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் ஒருவருடைய நிலத்தை இன்னொருவருடைய நிலத்திலிருந்து பிரிக்கக்கூடிய அடையாளங்கள். இவற்றை யார் மாற்றுவார்களோ, மாற்றி தன்னுடைய நிலத்தின் மற்றவர்களுடைய நிலத்தின் ஒரு பகுதியை தன்னுடைய நிலத்துடன் சேர்த்து கொள்வார்களோ, இப்படி யார் இந்த கர்மங்களை செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகும் என்று சொன்னார்கள். மனிதர்களுடைய செல்வங்கள், அவர்களுடைய நிலங்களாக இருக்கலாம், மற்ற சொத்துக்களாக இருக்கலாம், அவற்றின் உறுதிகளை மாற்றுவது என்பது மார்க்கத்துடைய பார்வையில் பெரும் பாவங்களில் சேர்ந்தது. அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு விடயத்தை வியாபாரங்களில் ஈடுபடக்கூடிய நாம் சில மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஒரு பொருளை ஒருவர் அபகரித்திருந்தால், உரிமை இல்லாமல் தனக்கு சொந்தமாக்கி, அல்லது களவெடுத்து அதை விற்பனை செய்தால், அல்லது இன்னொருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தால், அதை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களில் யாரும் அதற்கு சொந்தக்காரர்களாக மாட்டார்கள். ஒரு மனிதன் களவெடுத்து கொண்டு வந்து ஒரு பொருளை விற்பனை செய்கிறான். அதை ஒருவர் வாங்கி அவர் இன்னொருவருக்கு விற்பனை செய்தார், அவர் அதை எடுத்து இன்னொருவருக்கு விற்றார். இப்படி எத்தனை கைகள் மாறி இருந்தாலும் அந்த பொருள் அவர்களில் யாருக்கும் சொந்தமாக மாட்டாது. அது யாருக்கு சொந்தமாக இருந்ததோ அவருக்கு தான். அவர் வந்தால் எத்தனை கைகள் மாறி இருந்தாலும் அந்த பொருள் அவருக்கு தான் கொடுக்கப்படும். இடை நடுவில் பணம் கொடுத்து கொடுக்காமல் அந்த அந்த பொருளை கைப்பற்றியவர்கள் யாருமே அதற்கு சொந்தக்காரர்களாக முடியாது. நியாயம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது, தெரியாமல் வாங்கிவிட்டு, இந்த நியாயங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உரியவர் யாரோ அவருக்கு தான் அந்த பொருள் சொந்தமாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, எத்தனையோ இடங்களை நாம் பார்க்கலாம், கட்டடங்களை நாம் பார்க்கலாம். யார் யாருக்கோ சொந்தமாக இருக்க வேண்டியது பெயர்கள் மாற்றப்பட்டு அது விற்பனை செய்யப்படுகிறது. யார் யாரோ அதை கை மாற்றி 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 யார் யாரோ அதை உபயோகித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளிப்படையில் பெயர்கள் மாற்றப்பட்டு இப்பொழுது இவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் என்று வந்திருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அது யாருக்கும் சொந்தமாக மாட்டாது. அது யார் உரியவர்களோ அவர்களுக்கு தான். எத்தனையோ கட்டடங்கள் கூலிக்கு கொடுத்திருப்பார்கள். மாதாந்தம் அல்லது வருடாந்த கூலிக்கு கொடுக்கப்பட்ட கட்டடங்கள் உரியவர்களிடம் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாமல் பல தசாப்தங்கள் 20, 30, 40, 50 வருஷங்கள் யார் யாருடையோ கையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, கூலிக்கு எடுத்த கட்டடங்களில்
நாம் எத்தனை வருஷங்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் அது நமக்கு சொந்தமாவதில்லை. அது யாருக்கு உரியதோ அவர்களுக்கு தான், அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு சொந்தமாகும். நாம் கூலிக்கு முறையாக தான் எடுத்திருக்கிறோம் என்ற காரணத்தினால் அது எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் நமக்கு சொந்தமாவதில்லை, நமக்கு அதில் உரிமை கோர முடியாது. மார்க்கத்துடைய பார்வையில் நாம் காசிப், அதாவது கொள்ளையடித்தவர்கள், கொள்ளையடித்தவன், அபகரிப்பு செய்தவன் என்ற பெரும் குற்றத்துக்குரியவர். அபகரிக்கப்பட்ட காணிகளில் எந்த பிரயோசனத்தையும் யாரும் அடைய முடியாது. அது வெறும் நம்முடைய வாகனங்களை நிறுத்துவதாக இருந்தாலும் சரி, இன்னொருவருக்கு சொந்தமான இடம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நிலத்தில், அந்த இடத்தில், அந்த வீட்டில் எந்த வகையான பிரயோசனத்தையும் நாம் அடைய முடியாது. வெறும் நம்முடைய வாகனத்தை தான் நிறுத்தி வைக்கிறோம், இரவில் நிறுத்தி வைக்கிறோம், காலையில் எடுத்து விடுகிறோம் என்றிருந்தாலும் அந்த அளவு கூட பயனை நாம் அடைய முடியாது. அதில் தொழுவதை கூட மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அபகரிக்கப்பட்ட வீடு, கட்டடம், அபகரிக்கப்பட்ட நிலங்களில் நாம் வியாபாரம் செய்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதில் தொழுவதை கூட மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. யாரிடத்திலும் அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் மஸ்ஜிதுகளுக்கு கூட நிலங்களையோ இடங்களையோ கட்டடங்களையோ எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆலயங்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், நல்ல மദ്രസാக்கள் போன்ற இடங்கள் அபகரிப்பு போன்ற பாவங்களால் நடைபெறக்கூடாது. மஸ்ஜிதுக்காக இருந்தாலும், மஸ்ஜிதுக்கு பணம் வசூலிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யாரையும் நிர்பந்தித்து பணம் வசூலிக்கக்கூடாது. நிர்பந்தித்து என்று வரும் பொழுது சில பொழுது அவர்களை வெட்கத்துக்குள்ளாக்கி சபையில் அவர்களை புகழ்ந்து சமூகத்துக்கு மத்தியில் அவருடைய பெயர்களை எடுத்து சொல்லி அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டு மனதுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதோ மனிதர்கள் என்ன பேசுவார்கள் என்று நிர்பந்திக்கப்பட்டு தருவார்கள் என்றிருந்தால் அந்த பணம் நமக்கு தூய்மையாக மாட்டாது. மஸ்ஜிதுகளுக்கு அப்படிப்பட்ட பணங்கள் வரக்கூடாது, மദ്രസാக்களுக்கு அப்படிப்பட்ட பணங்கள் சேரக்கூடாது. யாரையும் நிர்பந்தித்து எந்த பணத்தையும் மஸ்ஜிதுகளுக்கோ மദ്രസാக்களுக்கோ வேறு வேறு அமைப்புகளுக்கோ எடுத்து விடக்கூடாது. பரக்கத் நிச்சயமாக இருக்க மாட்டாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஹில்லு மாலு இம்ரிஇன் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய எந்த ஒரு பணமாக பொருளாக இருந்தாலும் அது இன்னொருவருக்கு ஹலாலாக மாட்டாது. இல்லா பிதீபின் மின் கல்பி, அவருடைய சைன், அவருடைய கையெழுத்து வேண்டும் என்று சொல்லல, அவருடைய வார்த்தை வேண்டும் என்று சொல்லவில்லை. சொன்னார்கள் பிதீபின் மின் கல்பி, அவருடைய மன விருப்பம் வேண்டும். மன விருப்பம் இல்லாமல் எதுவும் மற்றவர்களுக்கு ஹலாலாக மாட்டாது. மன விருப்பம் என்றது அவருடைய மனதுடன் சம்பந்தப்பட்டது, அது அவருக்கு தான் தெரியும். யாரும் நம்மிடத்தில் மஸ்ஜிதுகளுக்கோ நற்கருமங்களுக்கோ பணங்கள் கேட்டு வந்தாலும் மன விருப்பத்துடன் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து விடுவது தான் நமக்கு பொருத்தமானது. மன விருப்பம் இல்லாமல் நாம் கொடுப்போம் என்றிருந்தால் நம்முடைய துனியாவும் வீணாகி நம்முடைய ஆகிரத்தும் வீணாகிவிடும். யாரும் புகழ்கிறார்கள் என்பதற்காக, யாரும் நிர்பந்திக்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய பணத்தை, நம்முடைய செல்வங்களை நாம் வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான சகோதரர்களே, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிது நபவியை விரிவுபடுத்த வேண்டிய, பெரிதாக்க வேண்டிய தேவை வந்தது. மக்களுடைய எண்ணிக்கை கூடிவிட்டது, இடம் போதாது. அவர்கள் அதை முடிவு செய்தார்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற காணிகளை எல்லாம் வாங்கி மஸ்ஜிதை விரிவுபடுத்த வேண்டும் என்று முடிவு செய்து வேலையை ஆரம்பிக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் ஒரு காணி இருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு, அவர்களுக்கு சொந்தமானது. அவர்களிடத்தில் போய் சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த இடத்தை மஸ்ஜிதுக்கு நீங்கள் அன்பளிப்பாக தந்து விடுங்கள் அல்லது இதை விற்று விடுங்கள், ரெண்டில் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துவிட்டார். நான் அன்பளிப்பாக தரவும் மாட்டேன், நான் இதை விற்கவும் தயாரில்லை என்றார்கள். சொன்னார்கள், விற்றுதான் ஆக வேண்டும், நாம் ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கிறோம், மஸ்ஜிதை பெரிதாக்குவதாக இருந்தால் உங்களுடைய இடத்தை எடுக்காமல் இதை செய்ய முடியாது. சொன்னார்கள், நான் செய்ய மாட்டேன்.
இவர்களும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். சொன்னார்கள், நாம் இருவரும் எங்களுக்கிடையில் தீர்ப்பு செய்வதற்கு இன்னொருவரை ஹக்கமாக தீர்ப்பளிக்கக்கூடிய ஒருவராக நாம் நியமித்து அவரிடத்திலே செல்வோம், அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம். சரி என்று சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நடுவராக நியமித்து அவர்களிடத்திலே சென்று விஷயத்தை சொல்கிறார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் மக்திஸை கட்டுகிற நேரத்தில் அந்த காணி ஒரு மனிதருக்கு சொந்தமாக இருந்தது. அதை கேட்டு விலை பேசுகிறார்கள். அவர் ஒரு விலை சொன்னார், இந்த காணிக்கு நீங்கள் இவ்வளவு தாருங்கள் என்று. ஒரு விலையில் அவர்கள் 2 பேரும் ஒன்றுபட்டு பணத்தை கொடுத்து வாங்குகிற கட்டத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் தருகிற நிலம் சிறந்ததா அல்லது இந்த நிலத்துக்காக நீங்கள் தருகிற பணம் சிறந்ததா, எது பெறுமதியில் கூடியது என்று கேட்டார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தருகிற நிலம்தான் சிறந்தது. அவர் சொன்னார், அப்படி என்றால் நான் தரமாட்டேன். மீண்டும் பேசுகிறார்கள். அவர் விலையை கூட்டிவிட்டார். எனக்கு இதைவிட கூடுதலாக பணம் வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்க சரி என்று பொருந்தினார்கள். பொருந்தி மீண்டும் வியாபாரத்தை முடிக்க நாடும் பொழுது அவர் கேட்கிறார், அதே கேள்வியை கேட்கிறார், நிலம் சிறந்ததா நீங்கள் தருகிற பணம் சிறந்ததா? சொன்னார்கள், நிலம்தான் பெறுமதியானது, சிறந்தது. அப்படி என்றால் நான் தரமாட்டேன். 3ஆம் முறையும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அவர் ஒரு பெரும், நீங்கள் கேட்கிற தொகையை கேளுங்கள், நான் அந்த தொகையை தருகிறேன், ஆனால் இந்த கேள்வியை மட்டும் கேட்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையையும் அடிப்படையாக வைத்தார்கள். இந்த கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடாது, நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். சரி என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் தொகை தங்கத்தை அவர் கேட்கிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த தொகையை கொடுக்க முடியாது. அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த காணிக்கு இவ்வளவு பெரும் தொகை. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவிக்கிறான், இன் குன்த துஅதீஹி மின் மாலிக், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பணத்திலிருந்து கொடுப்பதாக இருந்தால் கொடுக்க வேண்டாம். வைன் குன்த துஅதீஹி மின் மாலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பணத்திலிருந்து நீங்கள் அவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அவர் கேட்கிற தொகையை கொடுத்து விடுங்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய சொத்துக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கிறான் பாருங்கள். தன்னுடைய ஆலயத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய விருப்பம் இல்லாமல் அந்த காணியை அந்த நிலத்தை எடுப்பதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அவர் கேட்கிற தொகையை கொடுத்து விடுங்கள். அவ்வளவு பெரும் தொகையை கொடுத்துதான் அந்த காணியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாங்கினார்கள். ஆகவே உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுக்கு இதை கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை, இதை நிர்பந்திப்பதற்கு உரிமை இல்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் இங்கே உரிமை இருக்கிறது என்று சொல்ல தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது உரிமை எனக்கு தான் இருக்கிறது என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நான் என்னுடைய சொந்த விருப்பத்தில் மஸ்ஜிதுக்கு அன்பளிப்பாக இந்த காணியை தருகிறேன் என்று சொல்லி அந்த காணியை மஸ்ஜிதுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, மஸ்ஜிதுக்காக இருந்தாலும் கூட அபகரிக்கப்பட்ட, மன விருப்பம் இல்லாமல் எடுக்கப்பட்ட காணிகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்படி இருந்தால் நம்முடைய சொந்த தேவைகளுக்கு, சொந்த பாவனைகளுக்கு என்று வரும்பொழுது அது எப்படி சுத்தமாகலாம்? அபகரிக்கப்பட்ட காணிகளில் நாம் நிறைய நல்ல அமல்கள் செய்கிறோம், நிறைய திக்ருகள் செய்கிறோம். அங்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் இருந்து நிறைய சதகாக்கள் கொடுக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நிறைய நலவுகள் செய்கிறோம் என்பதனால் அந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது, அது நமக்கு சுத்தமாகி விடுவது இல்லை. சிலர் நினைக்கிறார்கள், அபகரிக்கப்பட்டதுதான், என்ன செய்ய, வேறு வழி இல்லை எனக்கு, அதனால் அதுக்கு பாரமாக நிறைய சதகாக்கள் கொடுத்துக் கொள்கிறேன். இந்த சதகாக்கள், இந்த ஜகாத் நம்முடைய அந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமைய மாட்டாது. அதற்குரிய ஒரே வழி அதை திருப்பி கொடுப்பதுதான். நாம் சில பொழுது அந்த பாவத்தை நாம் செய்திருக்க மாட்டோம், நம்முடைய தகப்பன் செய்திருப்பார். அவர் அபகரித்தார், யாருக்கோ செல்ல வேண்டியது அவர் அபகரித்திருந்தார், அவர் அநியாயமாக எடுத்திருந்தார். இப்பொழுது அது நம்முடைய கைகளுக்கு வந்திருக்கிறது தகப்பனூடாக. அப்படி இருந்தாலும் நாம் இந்த குற்றம் செய்யவல்லதானே, வாப்பா செஞ்சிருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று இருந்துவிட முடியாது.
பிள்ளைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களும் தௌபா செய்வதாக இருந்தால் ஒரே வழி உரியவர்களுக்கு அதை திருப்பி கொடுப்பதுதான். திருப்பி கொடுத்தால்தான் தகப்பனை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம், தம்முடைய வாழ்க்கையையும் நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆகவே அன்பான சகோதரர்களே, நமக்கு எந்த வழியிலாவது சொத்துக்கள், காணிகள், கட்டடங்கள் சொந்தமாக இருந்திருந்தால் நம்ம அதை ஒரு தடவை பார்க்க வேண்டும். இது எனக்கு எப்படி சொந்தமானது? ஒன்றோ நான் வாங்கி இருக்க வேண்டும், அல்லது எனக்கு அனந்தரமாக கிடைத்திருக்க வேண்டும், அல்லது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்திருக்க வேண்டும். சொத்துக்கள் ஒரு மனிதனுக்கு சொந்தமாகுவதற்கு பெரும்பாலும் இந்த 3 வழிகள் தான் இருக்கின்றன. இந்த 3 வழிகளில் தான் சொத்துக்கள், செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு சொந்தமாகும். பணம் கொடுத்து வாங்கியிருக்க வேண்டும், அல்லது அன்பளிப்பாக கிடைத்திருக்க வேண்டும், அல்லது வராசத்தாக கிடைத்திருக்க வேண்டும். இந்த 3 வழியும் இல்லை என்றால் வேறு எந்த வழியில் எங்களுக்கு இந்த சொத்து வந்தது என்பதை பார்க்க வேண்டும். பிறருடைய சொத்து அதற்குள்ளே இருக்கிறது என்று தெரிந்தால் நாம் துப்புரவாகுவதற்கு ஒரே வழி உரியவர்களை நாடி அவர்களுக்கு அதை திருப்பி கொடுத்து விடுவதுதான், அல்லது அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான். வேறு எந்த வழியும் நமக்கு கிடையாது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் மரணித்து விடும் பொழுது அவருடைய சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும், எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக, யாருக்கும் தன்னுடைய அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிக தெளிவாக குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எந்தெந்த குடும்பங்களில் அனந்தர சொத்துக்கள், தகப்பனுடைய தாயுடைய மரணத்துக்கு பின்னால் அனந்தர சொத்துக்கள் பங்கிடப்படவில்லையோ அவர்கள் நிச்சயமாக அவர்களில் ஒரு கூட்டம் இந்த அபகரிப்பு என்ற அந்த குற்றத்துக்கு உள்ளாகிறார்கள். பிறருக்கு சொந்தமானதை அனுபவிப்பார்கள். எத்தனையோ நல்ல குடும்பங்கள், வெளிச்சமாக பரக்கத்துடன் செழிப்பாக இருந்த குடும்பங்கள், குடும்பத்தில் இருந்த அவ்வளவு செழிப்பையும் பரக்கத்தையும் இழந்து போவதற்குரிய பிரதானமான காரணங்களில் ஒன்று, மரணங்களுக்கு பின்னால், தகப்பனுடைய அல்லது தாயுடைய மரணங்களுக்கு பின்னால் சொத்துக்கள் உரிய முறையில் பங்கீடு செய்யப்படாதது குடும்பத்துடைய பரக்கத்தையே இல்லாமலாக்கிவிடும். யாருக்கு எவ்வளவு செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். மரணம் ஒன்று நடந்துவிட்டால் அவருடைய அடக்கத்துக்கு தேவையான செலவு மட்டும்தான் அவருடைய பணத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். மற்றவை அனைத்தும் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்தவுடன் கணக்கு பார்க்கப்பட வேண்டும். எவ்வளோ விட்டு சென்றிருக்கிறார், இப்பொழுது யாருக்கு எவ்வளோ போக வேண்டும், இது ஒரு நாளும் அந்த குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு குறையை ஏற்படுத்த மாட்டாது. இது அவர்களுடைய மார்க்க பக்குவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. மார்க்க பக்குவம் உள்ளவர்கள் தான் இந்த கர்மத்தை பேணுதலாக செய்வார்கள். ஆகவே அன்பான சகோதரர்களே, நம்முடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. மரணம் எப்பொழுதும் வரலாம், வயோதிபத்திலும் வரலாம், வாலிபத்திலும் வரலாம், எந்த நிலையிலும் நமக்கு மௌத்துகள் வந்து விடலாம். நம்முடைய மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வர வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நான் இப்பொழுது சுத்தமாகிவிட்டேன், நான் கொடுக்க வேண்டிய அத்தனையையும் கொடுத்து விட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு வர வேண்டியது பதிவு செய்து வைத்திருக்கிறேன், கொடுக்க வேண்டியவற்றையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது மரணம் வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நான் குற்றவாளியாக மாட்டேன் என்ற ஒரு தூய்மையான நிலைக்கு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். முயற்சி செய்தால் முடியாத காரியம் அல்ல. சிலருக்கு எந்த கவலையும் இல்லை, நிறைய கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்டிருப்பார், நிறைய கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஒரு எழுத்து கூட இல்லை. மரணம் நடந்ததற்கு பின்னால் ஜனாசா தொழுகைக்கு வந்தவர்களுக்கு இடையிலேயே சர்ச்சையும் சண்டையும். எனக்கு அவ்வளவு தர வேண்டி இருக்கிறது, இவ்வளவு தர வேண்டி இருக்கிறது, குடும்பம் மறுக்கிறார்கள். தாரதுக்கு ஒன்றுமே இல்லை, இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு எழுத்து கூட இல்லை. அவ்வளவு எந்த விதமான கவலையும் இல்லாமல் பெரும் கொடுக்கல் வாங்கலுடன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்களாக இருக்கலாம், எழுத்துக்கள் இல்லை, சாட்சிகள் இல்லை. இப்படியான நிலையில் எந்த பொடுபோக்காக கவனம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ்ந்தால், அன்பான சகோதரர்களே, நம்முடைய ஆகிரத்தில் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல போகிறோம்? நம்மால் இயலுமான முயற்சியை செய்து, நம்மால் முடியுமான முயற்சிகளை செய்து பயத்துடன் வாழ்ந்தால்
சில பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய அச்சம் பயத்தின் காரணத்தினாவது நம்முடைய கடன்களை கொடுக்கல் வாங்கலை சரி செய்யக்கூடிய ஏற்பாடுகளை அல்லாஹு தாலா செய்து விடுவான். ஆகவே வாழ்க்கையில் ஒரு கட்டம் வர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நான் இப்பொழுது தூய்மையாக இருக்கிறேன், கொடுக்கல் வாங்கலை தூய்மையாக்கி விட்டேன், கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் கொடுத்து விட்டேன், அதற்காக ஒதுக்கி விட்டேன். இப்படி ஒரு நிலை வர வேண்டும். சில மனிதர்களுடைய வாழ்க்கை முழுக்க வழக்குதான். வயசு 60 ஆகிவிட்டது, 70 ஆகிவிட்டது, மரணம் வரப்போகிறது, வாழ்க்கை முடிய போகிறது, வழக்க முடியவில்லை. வழக்கு 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 என்று வழக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். இரவும் நிம்மதி இல்லை, பகலும் நிம்மதி இல்லை. எதை உழைத்தார், எதை சாப்பிட்டார், அனுபவித்தார், எதுவுமே இல்லை. இதுக்கு பேர் அல்ல வாழ்க்கை என்பது. நம்முடைய வியாபாரங்களிலிருந்து நிறைய வருமானம் வருகிறது. இது மட்டுமல்ல நம்முடைய லாபம். நாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். நம்முடைய சந்தோஷத்தையும் லாபத்தில் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஓய்வு இருக்கிறது, சரியான தூக்கம் கிடைக்கிறதா இல்லையா, குடும்பத்துடன் சந்தோஷம் கிடைக்கிறதா இல்லையா, ஆரோக்கியம் இருக்கிறதா இல்லையா, அதுவும் நம்முடைய வருமானத்தில் உள்ளது, அதுவும் நம்முடைய லாபத்தில் உள்ளது. இது ஒன்றுமே இல்லை. இரவிலும் தூக்கம் இல்லை, பகலிலும் தூக்கம் இல்லை, நிம்மதியும் இல்லை, சந்தோஷம் இல்லை, சண்டைக்கு மேல் சண்டை, எப்பொழுதும் வழக்கு என்றால் பெரிய லாபம் அடைகிறோம் என்பதனால் அது லாபம் அல்ல, அது நாம் நஷ்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையை தூய்மையாக்கிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய ஹக்குகள் என்றால் சில பொழுது அல்லாஹு தாலா நம்மை கியாமத்தில் மன்னிக்க கூடும். அவனுடைய ரஹ்மத் விசாலமானது. ஆனால் மனிதர்களுடைய ஹக்குகள் என்று வரும் பொழுது அவை அல்லாஹ்வினால் வெறும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதனால் மன்னிக்கப்படுவதில்லை. மனிதர்கள் மன்னித்தால்தான். கியாமத்துடைய நாளில் யாரையும் மன்னிப்பதற்கு முன் வர மாட்டார்கள். உலகத்திலேயே நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை சுத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் நம்முடைய சொத்துக்களை ஒரு தடவை மறுபரிசீலனை செய்து பார்த்து தூய்மையாக தான் இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா.